எல்லாருக்கும் பிரைஸ். செவ்வையான பாதையிலே நம்மை நடத்துகிற தேவன். அவர் நடத்துகிற பாதை எப்படி இருக்குன்னா, நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். நம்மளை கைட் பண்ணுகிற தகப்பனாக இருக்கிறாங்க. அந்த பாதையில் நன்மை ஒரு கரெக்டாக இதுதான் வழி, நீ இதில் போ அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ அப்படின்னா, உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீங்கள் எடுக்கிற சின்ன ஸ்டெப்பாக இருக்கலாம், ஒரு சின்ன முடிவாக இருக்கலாம், அதில் எல்லாவற்றிலும் தேவனை நினச்சிக்கொள்ளுங்க. அப்பொழுது அவர் உங்களுடைய பாதைகளை செவ்வைப்படுத்துவார். தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள். உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு நெருக்கத்தை கொண்டு வாங்க. அப்போ பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும். உங்கள் பிரச்சனை மலை போல இருக்கலாம், அது தாழ்த்தப்படும். கரடு முரடானவை அது சரியாக்கப்படும் அப்படின்ற நம்பிக்கையே இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனையும் நீங்கள் தேவனை நினச்சிக்கொள்ளும் போது அதுவும் சமமாக்கப்படும். எல்லாவற்றிலையும் தேவனை நினச்சிக்கொள்ளுங்க. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமேன்.